நீ சொன்னதுனால அவன் வந்து என்கிட்ட பேசினானா நேத்து நைட்டு? நான் கேட்டேன் அவன் வந்து என்கிட்ட பேசணும்னு. பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்கான். எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல. அவன் இஷ்டமாயிருக்கு, அவன் வந்து எரிச்சு பேசுவான், இஷ்டத்துக்கு அவன் வந்து மூஞ்ச காட்டுவான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் லூசு. இது ஆமாவா? ஒண்ணு கொய்யா. கெட்ட வார்த்தை நிச்சயம் பண்ணல. நான் நார்மலாவே பேசவே மாட்டானா, எனக்கு வருது வாயில. வரணும். வருவான் பாரு. வரணும். என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? பெரிய இவனா? எனக்கு புரியல. அவன் வர சொல்லுங்க, பேசணும். அங்க குளிக்க போறேன், என்னன்னு கூப்பிடுவேன்? எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். அப்படி ஒரு ஃபேக்கான வந்து பேசணுங்கிற அவசியமே இல்ல, சரியா? அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அவசியமே இல்ல. அவனுக்குன்னு ஒரு அறிவு இருக்கும். இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? உங்க யாருனாலயும் அவன் கிட்ட போய் பேச முடியல, அவன் பண்றது சொல்ல முடியலன்னா விட்டுருங்க. அப்ப என்கிட்ட வந்து பரதேசி இப்ப அப்படி என்ன பண்ணேன்னு சொல்லி ஓவரா பேசிக்கிறீங்க நீங்க. என்ன சொன்னான்னு சொன்னாதானடி அவங்கிட்ட போய் பேச முடியும். கேட்டு என்ன பண்ண போறோம்யா? உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன். இவளுக்கு சமாதானம் பண்ற மாதிரி அவனுக்கு சொல்லலாம்ல. என்ன இப்ப சமாதானம், 2 பேரும் சமாதானம் பண்ணி என்ன பண்ண போற? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? எல்லாரும் கேமுக்காக ஒண்ணு பண்றாங்கன்னா அப்ப அவனும் கேமுக்காக ஒண்ணு பண்றான் தான் என்ன வச்சு சொல்லுவேன் நானு. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஒரு நாள் என்ன கேமுக்காக யூஸ் பண்ணிக்கிறா, இன்னொரு நாள் கேமுக்காக தூக்கி போடுறான்னு தான் சொல்லுவேன் நானு. வார்த்தையை விட்டுக்காதீங்க. நான் விடுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. பண்றது எல்லாமே பண்ணிட்டு உட்கார்ந்து ஒருத்தனால உட்கார்ந்து அதை பேச முடியலன்னா அப்ப அது என்னது? அதுக்கு பேர் தான் தேஜாவு. என்னவு தேஜாவு. ஒரு பொண்ணு இஷ்டத்துக்கு ஒரு நாள் ஒரு மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு மாதிரி ட்ரீட் பண்ணலாமா? எனக்கு அது சொல்லு சபரினி. மச்சான் அவ கண்டுக்காததுக்கு என்னடா? ஒண்ணும் இல்ல. என்ன? ஒண்ணும் இல்ல, சொல்லு. கேவலமா இப்படி அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ்ல விளையாண்டு எனக்கு புரியவே இல்ல. சத்தியமா எனக்கு புரியல. எப்படி தெரியுமா இருக்குது? அண்ணா நீ கேள. சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். போடா. சத்தியமா இவன் இப்படி இருப்பான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. டேய் ஒருமா வேணாம், ஒரு மேட்டர் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்கல்ல, அவன் இதெல்லாம் பண்றான், இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? தம்பி உங்க சூழ்நிலை புரியுது. யாருக்குமே இப்படி வரக்கூடாது. எது இந்த மாதிரி வழுக்கையா? ஏன்டா அந்த ஒரு பிள்ளைகிட்ட அந்த ஒரு நாள் கோவப்படுற, ஒரு நாள் இது பண்ற? யாருக்கிட்டையும் கோவப்படணும் அவசியம் இல்ல. எனக்கு எப்படி இருக்கும் அவசியம்? காதலிக்கிறவனுக்கு கண்ணு மட்டும் இல்ல, அப்புறம் அறிவும் கிடையாது. எனக்கு என் பேர் வெளியே எப்படி போனாலும் பாரு, எனக்கு புரியல. நான் இவன் பேர் கிடைக்கிறது தான் இங்க வந்திருக்கனா? ஹலோ பிரதர், புரிஞ்சுக்கங்க. நான் தான் போன்ல பேசிட்டு இருக்கேன்ல. இப்ப அதான் சொல்றான். அவன் எப்பயும் அதை கிளியர் பண்ணிட்டா நான் அந்த மாதிரி இருக்கிறதே இல்ல. இப்பெல்லாம் எதுக்கு திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கான்? எங்களுக்கு பிடிக்கலீங்க. என்னங்க அதுக்குள்ள சொல்றீங்க? என் பேர் கெட்டு போக கூடாது, என் பேர் வெளியில கிடக்கூடாதுன்னா நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். உட்காந்து முழுசா கேட்டியா? மைரா போச்சுன்னு போயிட்டே இருக்கணும். ஓ, நீங்க தான் நிறைய போயிருக்கீங்க, உங்களுக்கு தான். அப்ப ஒரு நாள் நீ நல்ல எக்ஸ்ட்ரீம் போய் ஜாலியா பேசுற, சம ஃபன்னா இருக்க, இன்னொரு நாள் அன்னியன் மாதிரி இருக்க. அதுக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணப்ப எனக்கு சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன் பாரு. நேத்து காலையில இருந்தே அவன் வேற மாதிரி தான் இருந்தான் என்கிட்ட. நேத்து ஜூஸ் போடுறப்பலாம் 2 பேரும் ஒண்ணா தானே பேசிட்டு இருந்தீங்க. ஏன் மாமா கோயில் வாசல்ல உட்கார்ந்து போய் சொல்றீங்க? நானா டாஸ்க் போயிட்டு இருந்துச்சு, அதனால சார் வந்து நார்மலா கேஷுவலா காலையில இருந்து பேசுற மாதிரி பேசுறங்கற, அப்புறம் இப்ப கேட்டா டாஸ்க் பேசுறாங்கற. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏய் உனக்கு புரியுதா சபரி? அவன் டாஸ்க் எனக்கு புரியாதனால தான் நான் கேக்குறேன். சொல்றேன் கேளு. ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க? நான் ஒரு ஓனர், அதனால அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டா, நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி அவன் என்கிட்ட நார்மலா இல்ல. அப்படியா? அப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? முந்தானேத்து நல்லா தான் இருந்தான் ரம்யா. நம்ம தான் சோஃபால உட்கார்ந்து உருண்டு பரண்டு விளையாடிட்டு இருந்தோம். டேய் என்னடா இது? வசனமே புரியல. முந்தானேத்து எப்படி இருந்தாலும் ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் உருண்டு பரண்டு விளையாடுறான், ஒரு நாள் எதுமே படாம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு போயிட்டு இருக்கான். அதானே? அதானடா. இவன் எல்லார்கிட்டயும் எப்படி இருக்கான், அந்த மாதிரி கேஷுவலா நார்மலா என்கிட்ட இருந்துட்டு போலாம்ல. ஒரே மாதிரி ஏன் அப்படி இருக்கிறது இல்லன்னு தான் நான் கேக்குறேன். இது ஏன்டா மெல்ல கேக்குற? நல்ல சத்தமா கேட்க வேண்டியதானே? நீங்க யாரும் யாருக்கும் உறவும் கிடையாது, ஒட்டும் கிடையாது. எனக்கும் இங்க யாரும் உறவும் கிடையாது, ஒட்டும் கிடையாது. சரியா? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. எனக்காக உட்கார்ந்து அழுதாங்கன்னா அது எனக்கு தேவை. சரி ஓகே, இப்போ உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா? அதுவே நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவன் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். ஏய் உனக்கு புரியுதா? அவன் எப்பயோ எனக்கு இந்த கிளாரிட்டியை கொடுத்துட்டான். நான் அந்த மாதிரி இருக்கிறதே இல்ல. சோபா இவங்க கூட போராடுறதே நமக்கு வேலையா போச்சு. இவன் ஏன் ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி இருக்கறான்? நேத்து என்ன ரீசனே தெரியல. காலையில இருந்து என்கிட்ட நார்மலா அவன் எல்லா டீமும் அப்படிதான் இருந்தான். இருக்கிற குழப்பத்துல இவங்க வேற. உங்ககிட்ட மட்டும் அப்படிதான் எல்லாத்தையும் அப்படிதான் இருக்கேன்னு சொல்றான். இதுக்கு என்ன சொல்ற? எனக்கு தெரிஞ்ச அவன் எல்லார்கிட்டயும் அப்படி இருக்கிறது இல்ல. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இது எப்படி ஆதிரை சொல்ல முடியும்? நான் ஒண்ணும் லூஸ் இல்லடா. நானும் லூஸ் இல்ல ஆதிரை, நான் தெளிவா தான் கேக்குறேன்ல. தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீனா அப்ப நீ தானே லூசு? சொல்லு, நீ தானே லூசு? எப்ப பேசினாலும் நீ மூஞ்ச எப்படி வச்சிட்டு இருக்க, நீ என்ன மூட்ல இருக்கன்னு யாருக்குமே தெரியல. கேட்டா என் மூஞ்சே இப்படிதான் நீ சொல்ற. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சிலது. சூப்பர் சொல்லும் போது நான் என்ன பாத்து சூப்பர் சூப்பர்
சூப்பர். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். ஓகேவா, கிளாரிட்டி கச்சச்சா டன்னா. என்னது உன்னை நீயே வீக் ஆக்கி காதாது. நான் வீக்லாம் ஒரு மயிரும் ஆகலடி. இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசுற மாதிரி இருக்கு, ஒரே அடி செல்ல பேந்து போகும். அழுகு வருதுன்னா எனக்கு செம்ம கான்ல வருது, என்னால வார்த்தை கூட பேச முடியல, அதனால வருது. ஓகேவா, வீக் மயிரெல்லாம் ஒன்னும் ஆகல. நான் கோவப்படாதீங்க சார். உழைக்கலன்னு ஒன்னும் வருத்தப்படாதீங்க. இப்ப இந்த டிஷ்யூ கொடுத்து கண்ணுல தண்ணி வருது கவி. இந்த பொண்ணுங்களுக்கு காபி போட வருதோ இல்லையா, ஆனா கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் டக்கு டக்குன்னு வந்துருது. போட்டுருக்க காஜல் ஏதோ காஜல் அலையுதுங்கயா. ரெட் ஆயிரும். எவ்வளவு நேரம் வேணும் உனக்கு? உங்க யாருக்குமே அவன் பண்றது புரியாது. நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அவன் எப்படி இருந்தான்னு எனக்கு தான் தெரியும், கேமராக்கு தெரியும். ஆனா அந்த கருமத்தை தான் சொல்றேன், எங்களுக்கு தெரியாதுன்னு தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேக்குறேன், சொல்லுடி. முந்தா நேத்து காலையில இருந்து நைட் வரைக்கும் அவன் என்கிட்ட எப்படி இருந்தான்? இங்க வந்த ஃபர்ஸ்ட் டே விளையாடிட்டு தான் இருந்தேன். மல 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 மல. ஃபர்ஸ்ட் அங்க போய் படுத்தா, அப்புறம் திருப்பி இவ இங்க இருக்கான்னு சொல்லிட்டு திருப்பி இங்க வந்து படுத்தா. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் நல்லாதான். இதெல்லாம் நீ சொன்னேன்னு வையேன், அவ்வளவுதான், அப்படியே உள்டாவா மாத்திடுவான். அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும்.